அழகான பெரிய கிராமம். அதன் நடுவில் பிரம்மாண்டமாக வளர்ந்த ஒரு அரச மரம். அந்த மரத்தில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதன் அடியில் ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்தில் ஒரு பாம்பு வந்து குடியேறியது. இந்த பாம்பினை கண்டு அஞ்சிய பறவைகள் பல வேறு மரத்திற்கு குடியேறின. ஆனால் 2 காகங்கள் மட்டும், நாம் அந்த பாம்பிற்கு எந்த தீங்கும் கொடுக்க மாட்டோம், அதனால் நமக்கும் எந்த இடையூறும் நேராது என நினைத்து அந்த மரத்திலேயே இருந்தது. ஏன் அனைவரும் இந்த மரத்தை விட்டு சென்று விட்டார்கள்? மரத்துக்கு அடியில் ஒரு பாம்பு வந்திருக்கு. அந்த பாம்புக்கு பயந்து தான் எல்லாரும் வேறு மரத்திற்கு போயிட்டாங்க. நாமும் வேறு மரத்திற்கு செல்லலாமா? நாம் எதற்கு செல்ல வேண்டும்? நாம் அந்த பாம்பின் வழியில் குறுக்கிடப் போவதில்லை. அதனால் அந்த பாம்பிற்கு ஏன் பயப்பட வேண்டும்? இவ்வளவு பசுமையான மரம் நமக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமா? ஆமாம், அதுவும் சரிதான். ஆனாலும் நாம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய 5 முட்டைகளும் பொறித்து அவர்கள் தானாக பறக்கும் வரை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இப்போது சந்தோஷமாக இருக்கும் தருணம். அதை நம்ம இப்போ வீணாக்க வேண்டாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இன்னும் உணவு சேகரிக்க செல்லவில்லையே? காலை சூரியன் வந்து வெகு நேரம் ஆகிறது. இப்போவே நான் போய் உணவு தேடிட்டு வரேன். நீ கொஞ்சம் கவனமாய் இரு. சீக்கிரம் வீடு திரும்புங்கள். ஐயோ, மிகவும் பசிக்கிறது. என்ன செய்வது? இந்த மரத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாமே வேறு இடத்துக்கு போயிட்டாங்களே. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. ரொம்ப பசிக்குதே. அங்கே பாரு, ஒரே ஒரு கூடு மட்டும் இருக்குது. அந்த கூட்டில் எப்படியும் நல்ல சுவையான முட்டைகள் இருக்கும். ஆனால் அந்த பெண்காக மட்டும் அந்த கூட்டிலேயே இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. மதிய வேளை ஆகிவிட்டதே, இன்னும் உணவு தேட சென்றவர் வீடு திரும்பவில்லையே. நாம் சென்று பார்த்துவிட்டு வரலாம். பெண் காகம் ஆண் காகத்தை தேடச் சென்றது. என்ன ஒரு அருமையான சந்தர்ப்பம்! ஆகா, எவ்வளவு சுவையான முட்டைகள்! இப்போவே மேலே ஏறி அந்த கூட்டில் போய் முட்டையை எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். அந்த காகம் வந்தாலும் வந்துடும். அந்த காகம் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்ற வேண்டியதான். பாம்பு முட்டையை சாப்பிட தயாரானது. ஆண் காகத்தை தேடி சென்ற பெண் காகம் ஆண் காகத்தை சந்தித்து விட்டது. எதற்காக இங்கே வந்தாய்? நீ இங்கே வந்துவிட்டால் அங்கே முட்டையை யாரு? நானும் உணவு சேகரிக்க தங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்தேன். சரி, சீக்கிரம் உணவு சேகரிச்சுட்டு சீக்கிரம் வீடு திரும்புவோம். காகங்கள் உணவு சேகரித்து விட்டு வீடு திரும்புகின்றன. பாம்பு 2 முட்டைகளை சாப்பிட்டு விட்டது. ஐயா, காகங்கள் வருகிற மாதிரி தெரிகிறதே. 2 முட்டை தான் சாப்பிட முடிந்தது. நமக்கு இன்னும் நேரம் இல்லையே. இன்னும் 3 முட்டைகள் இருக்கிறதவே. சரி, போதும் இன்றைக்கு. ஐயோ, கை கெட்டுனது வாய்க்கு எட்டாமல் போயிட்டே. சரி, இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்காமலா போகும். நம்ம இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம். ஐயோ, என்னுடைய 2 முட்டைகள் எப்படி உடைந்து கிடக்கிறது? இந்த கொடுமையை செய்தது யார்? நான் என்ன செய்வேன்? நான் அப்பொழுதே சொன்னேன், கேட்டியா? நீ வராதே, முட்டையை விட்டு வராதே என்று நான் உன்னிடம் எவ்வளவோ கூறியும் நீ அதை கேட்கவில்லை. நீ வந்து விட்டாய். சரி, அழாதே. மீதம் இருக்கும் 3 முட்டைகளையாவது எப்படியாவது காப்பாற்றுவோம். இனிமேல் கூட்டில் யாராவது ஒருத்தர் முட்டைகளை பாதுகாக்க யாராவது கண்டிப்பாக நம்ம இருப்போம். ஒருத்தர் இல்லாமல் நாம் கூட்டை விட்டு வெளியேற வேண்டாம். நான் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை. யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள்? அந்த பாம்பு இதை செய்திருக்குமோ? நாமும் இந்த மரத்தை விட்டு வேறு மரம் செல்வோமா? அந்த பாம்பிற்கு நம் கூட்டில் முட்டை இருப்பது எப்படி தெரியும்? அந்த பாம்பு இதை செய்திருக்க வாய்ப்பில்லை. பொறுத்திருந்து நாம் கவனிப்போம். பெண் காகத்தை சமாதானம் செய்துவிட்டு இருவரும் தூங்க சென்றனர். மறுநாள் காலை. விடிந்து விட்டது, சீக்கிரம் எழுந்திருங்கள். அதற்குள் விடிந்து விட்டதா? நான் சென்று உணவு சேகரித்து விட்டு வருகிறேன். நீ முட்டைகளை பத்திரமாக பார்த்துக்கொள். சரி, சீக்கிரம் வீடு திரும்புங்கள். வெகு நேரம் கழிந்தது. ஆனால் ஆண் காகம் சோர்வுடன் வீடு திரும்பியது. நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் உணவு எதுவும் தேடி பார்த்தேன்.
ஆனால் எனக்கு உணவு எதுவுமே கிடைக்கல. என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை. சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு சென்று உணவு தேடலாம். இப்பொழுதெல்லாம் உணவு கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. அந்த பாம்பு வேறு வழியே சென்றுள்ளது. நாம் இருவரும் வேகமாக சென்று உணவு எடுத்துவிட்டு சீக்கிரமாக கூட்டிற்கு வந்து விடுவோம். சரி, வாருங்கள், சீக்கிரம் சென்று வரலாம். இந்த காகங்கள் உணவு தேட செல்வதை மறைந்திருந்து கவனித்தது பாம்பு. என்ன ஒரு அருமையான வாய்ப்பு. 2 காகங்களும் வெளியே போயிட்டு நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். நம்ம உடனே வேகமாக போய் அந்த கூட்டில் இருக்கிற மீதி 3 முட்டையும் அழகாக சாப்பிட்ருவோம். பாம்பு ஒரு முட்டையை சாப்பிட்டு விட்டது. இரண்டாவது முட்டையை தொடும்போது காகங்கள் கூடு திரும்பிவிட்டன. மோசக்கார பாம்பே, எதுக்காக இப்படி செய்தாய்? நாங்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்களுடைய முட்டையை இப்படி நீ சாப்பிட்டு விட்டாய், எங்களுடைய குஞ்சுகளை இப்படி கொன்று விட்டாயே. என்னுடைய பசிக்கு இவ்வளவு சுவையான உணவை நான் எப்படி விட்டு வைப்பேன்? என்ன ஒரு ருசி! இப்படி செஞ்சிட்டாயே. இப்படி செய்கிறனால உனக்கு இறக்கம் இல்லையா? அதையெல்லாம் ரொம்ப சின்ன குஞ்சுகளை நீ இப்படி சாப்பிட்டுட்டியே. இதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். இனிமேல் இப்படி செய்யாத. நாங்கள் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டோம். நீனும் எங்களுடைய வழியில் வர வேண்டாம். இப்படி தீய செயல்களில் இனிமேல் ஈடுபடாத. இதை நான் மறுபடியும் நான் எச்சரிக்கிறேன். அது எப்படி முடியும்? எனக்கு பசித்தால் நான் இப்படி முட்டைகளை உண்ணத்தான் செய்வேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையை கலைத்து விடாதே. எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இன்னும் என்னுடைய வயிறு நல்லா நிறைஞ்சது. நாளைக்கு நான் வரேன். உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிடுங்க. பாம்பு பொந்திற்கு சென்றது. பாம்பின் திமிரான பேச்சை கேட்ட காகங்கள் செய்வதறியாது திகைத்தன. இப்போது நாம் என்ன செய்வது? எப்படி நம்முடைய குழந்தையை காப்பாற்றுவது? நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். பொறுமையாக இருந்து யோசித்து சிந்தித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். பொறுமையாக இருப்போம். அந்த சமயம் பார்த்து ஒரு பருந்து மேலே பறந்தது. அதை பார்த்து பயந்த பாம்பு பொந்திற்குள் போய் ஒளிந்து கொண்டது. இதை காகங்கள் கவனித்துக் கொண்டிருந்தன. ஆஹா, வழி பிறந்து விட்டது. நாளை இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். ஐயோ, மிகவும் பசிக்குதே. இன்னும் 2 முட்டை இன்னும் இருக்குது. அதை எப்படியாவது இன்றைக்கி சாப்பிட்றலாம். இந்த காகத்தால் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? இருந்தாலும் கூட்டில் யாரும் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நம்ம அழகாக சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்திருப்போம். அதுக்குன்னு ஒரு நேரம் வந்ததும் முட்டையை அப்படியே லபக்குன்னு சாப்பிட்றலாம். இவ்வாறு பாம்பு பொந்திற்குள் இருந்து திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது வானத்தில் ஒரு பருந்து வட்டமிட்டது. இதனை கவனித்த காகம் ஒரு தவளையை பொந்தின் வெளியில் கொண்டு வந்து போட்டது. தவளை சத்தமிட ஆரம்பித்தது. இதை கேட்ட பாம்பு வெளியே வந்து தவளையை பிடித்தது. வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்து இந்த பாம்பை பார்த்தது. உடனே ஒரே பாய்ச்சலில் பறந்து வந்து பாம்பை பிடித்து விட்டது. ஐயோ, என்ன விட்டுரு, என்ன கொத்தாத. ஐயோ, இப்படி வலிக்குதே. உனக்கு வேற ஏதாவது நல்ல உணவு கிடைக்கும். என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ, கொத்தாத. ஐயோ. பருந்து எதையும் கவனியாமல் அதனை கொத்தி கொண்டு உயரே பறந்தது. அப்பாடா, பாம்புவை பறந்து தூக்கிட்டு போயிட்டு இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம குஞ்சுகளை நம்ம அழகாக நல்லபடியாக பொறிச்சு நம்ம குஞ்சுகளோட நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம். காகங்கள் தன்னோட குஞ்சுகளோட சந்தோஷமா அந்த மரத்திலேயே வாழ்ந்தது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? கெடுவான் கேடு நினைப்பான். அதாவது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தீமை நினைச்சா நமக்கும் தீமைதான் நடக்கும்.